ஓம் சாந்தி 14/3/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒரு தந்தைதான் முதல் நம்பர் முக்கிய நடிகர் ஆவார். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தும் நடிப்பை நடிக்கின்றார். தந்தை செய்வது போன்ற காரியத்தை வேறு யாராலும் செய்ய முடியாத கேள்வி. சந்நியாசிகளின் யோகம் ஸ்தூலமானதாகும். ஆன்மீக யோகத்தை தந்தைதான் கற்று தருகின்றார். எப்படி பதில் சொல்றார? சந்நியாசிகள் பிரம்ம தத்துவத்தின் மீது நினைவின் தொடர்பை ஈடுபடுத்த கற்று தருகின்றார்கள். அது நாம் வசிக்கக்கூடிய இடமாகும். ஆகவே அது ஸ்தூலமான யோகம் என்றாகிவிட்டது. தத்துவத்தை பரம், சுப்ரீம், உயர்வானவர் என்று கூற முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் சுப்ரீம் சோல், பரம் ஆத்மாவுடன் நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துகின்றீர்கள். ஆகையினால் உங்களுடையது ஆன்மீக யோகமாகும். இந்த யோகத்தை சிவ தந்தைதான் கற்றுத்தர இயலும். வேறு யாராலும் கற்றுத்தர இயலாது. ஏனெனில் அவர்தான் உங்களுடைய ஆன்மீக தந்தை ஆவார். பாடல், நீ அன்பின் கடலாக உள்ளாய். அந்த பாடல் என்னவா வரும் அப்படின்னா, தூ प्यार का सागर है, एक बूंद के प्यासे हम. நீ அன்புல கடலாக இருக்கின்றாய், நாங்கள் ஒரு துளி அன்பிற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றோம். அந்த மாதிரியான வரிகள் இருக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகளே, பலர் ஓம் சாந்தி என சொல்கின்றார்கள். அதாவது தனது ஆத்மாவின் அறிமுகத்தை கொடுக்கின்றார்கள். ஆனால் தன்னை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஓம் சாந்தி என்பதற்கு நிறைய அர்த்தங்களை சொல்கின்றனர். சிலர் ஓம் என்றால் பகவான் என சொல்கின்றனர். ஆனால் அப்படி அல்ல. ஓம் சாந்தி என ஆத்மா சொல்கின்றது. அகம், நான் ஆத்மாவின் என்னுடைய சுய தர்மமே அமைதியாகும். ஆகையினால் நான் சாந்த சொரூபமான ஆத்மா என சொல்கின்றனர். இது என்னுடைய சரீரம் ஆகும். இதன் மூலமாக நாம் காரியங்களை செய்கின்றோம். இது எவ்வளவு சுலபமானது. அதுபோல தந்தையும் ஓம் சாந்தி என சொல்கின்றார். ஆனால் நான் அனைவரின் தந்தையாக இருக்கக்கூடிய காரணத்தினால், விதை ரூபமாக இருப்பதனால், படைப்பு எனும் மரம், அதாவது கல்ப விருட்சத்தின் முதல் இடை கடையை அறிந்திருக்கின்றேன். ஏதேனும் மரத்தை பார்த்தால் அதனுடைய முதல் இடை கடையை அறிந்து கொள்கின்றீர்கள். அதன் விதை ஜடமானது ஆகும். இது கல்ப விருட்சமாகும். இதன் முதல் இடை கடைசியை பற்றி உங்களுக்கு தெரியாத நான் தெரிந்திருக்கின்றேன். என்னை ஞான கடல் என்றே சொல்கின்றனர். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றேன். இது நாடகமாகும். இதை டிராமா எனவும் சொல்கின்றனர். இதன் நடிகர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நானும் கூட நடிகன்தான் என சிவ தந்தை சொல்கின்றார். ஓ பாபா, பதீத பாவனரே, நடிகராக மாறி இந்த பூலோகத்துல வாங்க. அப்படின்னா
இறைவன் மனிதனாக பிறக்க வேண்டும். மனித உடல்ல வந்து நடிச்சாதான் நம்ம கஷ்டம் நஷ்டம் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். அப்பதான் நம்மளுடைய துக்கத்துல இருந்து அவரால நம்மளை சீக்கிரமா விடுவிப்பாரு அப்படிலாம் நினைக்கிறாங்க. முக்கியமா பतित பாவனரே வாருங்கள், தூய்மையற்ற எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என குழந்தைகள் சொல்கின்றனர். நான் நடித்து கொண்டிருக்கின்றேன் என சிவ தந்தை சொல்கின்றார். இந்த சங்கம யுகத்தில்தான் என்னுடைய நடிப்பு இருக்கின்றது. எனக்கு தனக்கென்று ஒரு சரீரம் இந்த பூலோகத்தில் கிடையாது, எந்த லோகத்திலும் கிடையாது. நான் இந்த சரீரத்தின் மூலம் பிரம்மா பாபாவுடைய உடலை வாடகையாக எடுத்து அதன் மூலமாக என்னுடைய நடிப்பை நடிக்கின்றேன். என்னுடைய பெயர் சிவன் என்பதாகும். குழந்தைகளுக்குத்தான் புரிய வைப்பார் அல்லவா? பாடசாலை ஏதோ குரங்குகளுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ இருப்பது கிடையாது. ஆனால் இந்த 5 விகாரங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் முகம் மனிதர்கள் போல இருக்கின்றது, ஆனால் செயல்கள் குரங்குகளை போன்று இருக்கின்றது என சிவ தந்தை சொல்கின்றார். மனித குரங்குன்னு சொல்வாங்கல்ல, மனித முகம் குரங்கோட சேஷ்டை. அனைவரும் தன்னை பதித்தமானவர், தூய்மையற்றவர் என்றுதான் சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆனால் தன்னை பதித்தமாக யார் ஆக்குவது? நான் பத்தீத்தமாகிவிட்டேன், பத்தீத்த பாவனரே வாருங்கள், தூய்மையற்ற என்னை தூய்மையாக்குங்கள்னு சொன்னாங்களே, யாரு தூய்மையை இழக்க வைத்தது? மேலும் யார் தூய்மையாக ஆக்குகின்றார் என்பதும் யாருக்கும் தெரியாத என குழந்தைகளுக்கு தந்தையே புரிய வைக்கின்றார். பतित பாவனர் யார்? யாரை அழைக்கின்றனரோ அவரை பற்றி கொஞ்சம் கூட தெரிந்து கொள்ள முடிவது கிடையாது. நாம் அனைவரும் நடிகர்கள் என்பதும் கூட யாருக்கும் தெரியாத ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரம் எனும் ஆடையை அணிந்து நடிப்பை நடிக்கின்றோம். ஆத்மா பரம்தாமத்திலிருந்து வருகின்றது. இந்த பூலோகத்திற்கு தன்னுடைய நடிப்பை நடிக்கின்றது. பாரதத்தில்தான் அனைத்து விளையாட்டும் உருவாகி உள்ளது. தூய்மையான பாரதத்தை பதீதமானதாக ஆக்கியது யார்? ராவணன். ராவணனுடைய ராஜ்யம் இலங்கையில் இருந்தது எனவும் பாடவும் செய்கின்றார்கள். சிவ தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு அழைத்து செல்கின்றார். ஓ குழந்தைகளே, இந்த சிருஷ்டி முழுவதுமே ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட தீவு ஆகும். அது எல்லைக்குட்பட்ட தீவு ஸ்ரீலங்கா. முழு உலகம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தீவு ஆகும். அதனால இலங்கையில மட்டும் ராவணன் ராஜ்யம் நடந்தது, ராவணன் இலங்கைஸ்வரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா சிவபாபா சொல்றாரு, ராவண ராஜ்யம் உலகம் முழுவதும் நடக்கின்றது. உலகமே ராவண ராஜ்யத்தில் தான் இருக்கின்றது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இலங்கையில் ராவணனுடைய ராஜ்யம் உள்ளது. முதலில் இந்த பூமியில ராம ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது ராவண ராஜ்யம் உள்ளது. பாபா ராமராஜ்யம் எங்கிருந்தது என குழந்தைகள் கேட்கின்றனர். குழந்தைகளே, அது இங்கேதான் இருந்தது அல்லவா என சிவ தந்தை சொல்கின்றார். அதனை அனைவரும் விரும்புகின்றனர்.
பாரத்வாசிகளாகிய நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள், இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளே, நீங்கள்தான் முதலில் பாரதத்தில் இருந்தீர்கள். உங்களுக்கு இந்த சத்தியுகத்தின் ராஜ்யத்தை யார் கொடுத்திருந்தது? கண்டிப்பாக சொர்க்கத்தின் இறை தந்தைதான் இந்த ஆஸ்தியை கொடுப்பார். எவ்வளவு பேரு வேறு வேறு தர்மத்துல மத மாற்றம் அடைந்து சென்று விட்டனர். இங்க இருந்துதான் எல்லா தர்மத்திற்குமே மூதாதையர்கள் தேவதைகள் தான். இதெல்லாம் சிவபாபா புரிய வைக்கிறாரு. இப்ப முஸ்லிம் முகலாயர்கள் பாரத நாட்டை ஆட்சி செய்தார்கள். அந்த காலத்துல பாபர், ஹுமாயூன், அக்பர் அவங்களோட ஆட்சி, அவுரங்கசீப் இவங்களோட ஆட்சி இருந்தது. அதுல லாஸ்ட் அவுரங்கசீப் ஆட்சியில எல்லாம் பலவந்தப்படுத்தி பல பேரை முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பிரிட்டிஷ் ரூல் நடந்தது. அந்த பிரிட்டிஷ் ரூல்ல ஆங்கிலேயர்களோட ஆட்சி நடந்தது. அப்ப கிறிஸ்துவர்களுடைய ராஜ்யம் அது. பல பேரை கிறிஸ்துவர்களாக கன்வெர்ட் பண்ணாங்க. பௌத்தர்களின் ராஜ்யமே இங்கே இல்லாதிருப்பினும் கூட பலரை பௌத்தர்களாக ஆக்கினார்கள். புத்தர் பிறந்ததே பாரத நாடு. அவருடைய நேட்டிவ் பிளேஸ் பாரத நாடு. ஆனா புத்த மதத்தை சார்ந்தவர்கள் உலகம் ஃபுல்லா இருப்பாங்க பாரத நாட்டுல. அங்கிருந்து இங்க கத்துக்கிட்டாங்க. புரியுதுங்களா? பர்த் பிளேஸ் பாரத நாடு புத்தருக்கு. ஆனா பௌத்த தர்மத்தை சார்ந்தவர்கள் சைனால, ஜப்பான்ல, ஸ்ரீலங்கால பல இடங்கள்ல இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலயும் புத்த மதம் இருக்கு. ஆனா உற்பத்தி ஆன இடத்துல கம்மியா இருக்கு. தமது தர்மத்திற்கு அவங்கள மாத்திக்கிட்டாங்க. எந்தெந்த ராஜ்யம் நடக்குதோ அப்ப கன்வெர்ட் பண்றாங்க. ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் மறைந்து போகும் பொழுதுதான் அநேக தர்மங்கள் ஸ்தாபனை ஆகின்றன. அது வரைக்கும் வேற ரிலிஜியனே கிடையாது. அத்வைத தர்மம் ஒரே ரிலிஜியன் தான் இருந்தது. ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம். சத்தியுகம், திரேதா யுகத்துல. துவாபர யுகத்துல எப்போ இது மறையுதோ அப்பதான் மற்ற ரிலிஜியன் ஆரம்பமாகுது. அப்ப துவாபர யுகத்துல நாம பூமி சாஞ்சிருச்சு, தெய்வதைகள் தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, தெய்வீக குணங்களை இழக்கின்றார்கள். அப்ப தன்னை தேவதைன்னு சொல்ல முடியல. அதனால பாதி பேரை கட் பண்ணிட்டு சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சனாதன தர்மம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சாஸ்திரங்கள்ல இருக்கு. ஆனா இந்த காலத்து லிஸ்ட்ல, ரிலிஜியன் லிஸ்ட்ல சனாதன தர்மம்னு இருக்காது. ஹிந்து தர்மம் தான் இருக்கும். அது கலியுக ஸ்டார்டிங்ல இந்தியா அப்படின்னு பேரை வச்சு இங்கு பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி ஹிந்தி ஆக்கி, இங்க பெரும்பான்மையான மக்கள் இருக்கக்கூடிய அந்த மதத்தை ஹிந்து மதமா ஃபாரினர்ஸ் தான் பேரை வச்சாங்க. அதனால பாபா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த மதம் அதாவது ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் எது இந்த கல்ப விருட்ச மரத்துக்கு முக்கியமான தண்டாக இருந்ததோ, அந்த தண்டு எப்பொழுது மறைகின்றதோ அப்பொழுதுதான் மற்ற தர்மங்கள் பூமியில் தோன்றுகின்றன. ஆக தந்தை பாரத்வாசிகளாகிய உங்கள் அனைவருக்கும் சொல்கின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்தீர்கள். பிராமன், தேவதா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா வர்ணங்களில் வந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் சூத்ரர்களை பிராமணர்களாக இறைவன் கன்வெர்ட் பண்றாரு. வெளி உலகத்துல மத மாற்றங்கள் நடக்குது. சிவபாபா வருண அதாவது கேஸ்ட மாத்துறாரு.
சூத்திரர்களை பிராமண வருணத்தில் கன்வெர்ட் பண்றாரு. இன்றைய பிராமன், நாளைய தேவதா. தேவதா தர்மத்தில் செல்வதற்காக பிராமண தேவதாயே நமக என சொல்லவும் செய்கின்றனர். முதலில் பிராமணர்களின் பெயரை எடுக்கின்றனர். பிராமணர்கள்தான் பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கினார்கள். இதுவே பாரதத்தின் பழமையான ராஜயோகமாகும். முதலில் ராஜயோகம்தான் இருந்தது. அது குறித்து கீதையிலும் வர்ணனை உள்ளது. கீதையின் யோகத்தை யார் கற்றுக் கொடுத்தது? இதனை பாரதவாசிகள் மறந்துவிட்டனர். குழந்தைகளை, யோகத்தை நான் தான் கற்றுத் தருகின்றேன் என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். இது ஆன்மீக யோகமாகும். மற்ற அனைத்தும் ஸ்தூலமான சரீரம் சம்பந்தப்பட்ட யோகமாகும். பிராணாயாமமா இருந்தாலும் சரி, அஷ்டாங்க யோகமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே சரீர சம்பந்தப்பட்ட யோகம்தான். பிரம்மத்தில் நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துங்கள் என சந்நியாசிகள் ஸ்தூலமான யோகத்தை கற்றுத் தருகின்றனர். அது தவறாக ஆகிவிடுகின்றது. பிரம்ம தத்துவம் நாம் வசிக்கக்கூடிய இடமாகும். அது எதுவும் பரமாத்மாலாம் கிடையாதுங்க. தந்தையை மறந்து விட்டு இருக்கின்றார்கள். நீங்கள் கூட மறந்துதான் இருந்தீர்கள். நீங்கள் உங்களுடைய தர்மத்தையும் மறந்துட்டீங்களே, அப்பாவை மறக்க மாட்டீங்களா? இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. யோகம் என்பது வெளிநாட்டில் இருந்து இருக்கவில்லை. ஃபாரின் கண்ட்ரில இருந்து பல விஷயங்கள் இம்போர்ட் ஆச்சு. ஆனா இந்த யோகா மட்டும் வெளிநாட்டுல இருந்து வரல அப்படின்னு பாபா சொல்றார். ஹட்டி யோகமும் ராஜ் யோகமும் இங்குதான் உள்ளது. ஹட்டி யோகம் அப்படின்னா பிசிக்கல் எக்ஸசைஸ், ரிஷி முனிவர்கள் கற்று தந்தது. ராஜ் யோகம் என்பது ஆத்மாவை நல்வழிப்படுத்துவது, பத்தித் ஆத்மாவை தூய்மையாக்குவது. இது ஸ்வயம் ஈஸ்வரன் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அந்த துறவர மார்க்கத்தின் சன்னியாசிகள் ராஜயோகத்தை ஒரு பொழுதும் கற்றுத்தர இயலாது. யாருக்கு தெரியுமோ அவரால் தான் கற்றுத்தர முடியும். சன்னியாசிகளோ ராஜ்யத்தை விட்டு சென்று விடுகின்றனர். அந்த புத்தரை எடுத்துக்கோங்களேன். அவரு இந்த நாட்டு ராஜா தான். ஆனா என்ன பண்ணாரு? சன்னியாசி தர்மத்தை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நாட்டை துறந்தாரு. மனைவி மகனை துறந்தாரு. காட்டுல போய் தவம் பண்ணாரு. கோபி சந்தனு ஒரு ராஜா இருந்தாரு அந்த காலத்துல. அவரு கூட என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னோட ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுல போய் தவம் பண்ணாரு அப்படின்னு அவரோட கதை இருக்கு. அதே மாதிரிதான் மகாவீர், வர்தமான் மகாவீர் இருக்கார்ல, ஜெயின சமயம், சமண சமயத்தை ஆரம்பிச்சவர். அவரு கூட ஒரு நாட்டு இளவரசர். அவரு கூட ஃபேமிலி விட்டுட்டு தான் துறவரத்தை மேற்கொண்டாரு. சன்னியாசிகளோ ராஜ்யத்தை விட வைப்பவர்கள். அப்படிதானே அவங்க ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு போனாங்க. அவர்கள் எப்படி ராஜயோகத்தை கற்றுத்தர முடியும்? ஏன்னா ராஜயோகம் எப்படின்னா, வீட்டுல இருந்துகிட்டே அது நாட்டை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டே நாட்டை பரிபாலனை செய்யணும். ஆட்சியும் பார்த்துக்கணும், அதாவது அரசியலையும் பார்த்துக்கணும், ஆன்மீகத்தையும் பார்த்துக்கணும். ரிலிஜியோ பொலிட்டிக்கல், அதுதான் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம். ஏன்னா ரெண்டுமே தேவைப்படுது. அரசியலும் தேவை, ஆன்மீகமும் தேவை. அதாவது தெய்வீக குணங்கள் நிறைந்த ஒரு ராஜா தேவைப்படுறாரு. அது ஸ்ரீ நாராயண விட பெரிய ராஜா யாருமே இருக்க முடியாது. அதுக்காக தான் சிவ தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவர்கள் எப்படி ராஜயோகம் ஹட்டி யோகிகளால கற்பிக்க முடியும்? இந்த சமயத்தில் முழு மரமும் உளுத்து போன நிலைக்கு விட்டுள்ளது.
இப்பொழுது விழுந்தே விட்டது. எந்த மரம் என்றாலும் உளுத்து போன நிலைக்கு வந்துவிட்டால் அதனை வெட்டி சாய்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இல்லைன்னா அது யார் மேல விழுந்துட்டா என்ன ஆகும்? அதுவா விழுறதுக்கு முன்னாடி வெட்டி சாய்ச்சிடுறாங்க. இது போல இந்த மனித சிருஷ்டி எனும் மரமும் கூட தமோ பிரதானமாக உள்ளது. இதுல எந்த சாரமும் இல்லை. இது கண்டிப்பாக விநாசம் ஆக போகின்றது. இதற்கு முன்பாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இங்கே ஸ்தாபனை செய்ய வேண்டியதாக இருக்கும். சத்தியுகத்துல துர்கதியில யாரும் இருப்பது கிடையாது. வெளிநாட்டுல சென்று யோகம் கற்பிக்கின்றனர். ஆனால் அது ஹட்ட யோகம் ஆகும். ஞானம் முற்றிலும் இல்லை. பலவிதமான ஹட்ட யோகங்கள் தான் உள்ளன. எக்ஸசைஸ் எப்படி பண்றது, பிராணாயாமம் எப்படி பண்றதுதான் சொல்லி தராங்களே தவிர நம்ம ஈஸ்வரிய நாலேஜ்லாம் யாரும் சொல்லி தர்றது கிடையாது ஹட்ட யோகத்துல. அதனால வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த ஹட்ட யோகம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஞானம் முற்றிலும் இல்லை. பலவிதமான ஹட்ட யோகங்கள் இருக்கின்றன. ஹட்டுனா பிடிவாதம். பிடிவாதமா உடம்ப வளைச்சு அத மாதிரிலாம் யோகா பண்றாங்க. இது ராஜ யோகமாகும். இது ஆன்மீக யோகம் என்று சொல்லப்படுகின்றது. அவை அனைத்தும் ஸ்தூலமான உடலுக்கான யோகமாகும். மனிதர்களுக்கு கற்பிப்பவர்கள் ஆவார்கள். நான் உங்களுக்கு ஒரு முறைதான் இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். ஒரே ஒரு முறைதான் பாபா ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். வேறு யாராலும் இதை கற்பிக்க முடியாத என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்றுத் தருகின்றார். அட்டை யோகிகள் ஒரு பொழுதும் இப்படி சொல்ல முடியாத தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். இது புதிய விஷயமாகும். தந்தை இப்பொழுது உங்களை ஆத்மா அபிமானியாக ஆக்கிக் கொண்டே இருக்கின்றார். தந்தைக்கு, அதாவது சிவ தந்தைக்கு தேகம் என்பது கிடையாது. இவருடைய பிரம்மா பாபாவின் உடலில் சிவ தந்தை வருகை புரிகின்றார். மறுபிறவி அடைந்துள்ளார். இல்லறவாசிகள் சந்நியாசிகள் ஆகும் பொழுது மறுபிறவி அடைந்து இல்லற ஆசிரமத்தை விட்டு துறவற மார்க்கத்தை ஏற்கொண்டது போல நீங்களும் கூட மறுபிறப்பை மறுஜீவா அடைந்ததன் மூலம் பெயர் மாறி விடுகின்றது. முதலில் ஆரம்பத்தில் அனைவருடைய பெயர் வதனத்திலிருந்து கேட்டு வந்து கொண்டிருந்தனர். பிறகு அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக சிலர் நல்ல சேவா பண்ணிட்டு அப்புறம் பாதியில பாபா விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆகவே பெயர்கள் வருவது நின்று போய்விட்டது. இதெல்லாம் ஆல்மைட்டி பாபா செஞ்சார் அதிசயங்கள்லாம். அப்புறம் எல்லாம் பாதி பேர் போயிட்டாங்க. எதுக்கு நம்ம பெயரை வச்சுக்கிட்டு அப்புறமா அது ரிப்பேர் ஆகுறதுக்கு, அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு விட்டுட்டாராம். ஆகையினால நான் பெயரை கொடுக்க பிறகு அவர்கள் ஓடி போய் விட்டால் அது பொய்யானதாக ஆகிவிடுகின்றது என சிவ தந்தை சொல்கின்றார். முதலில் வந்தவர்களுக்கு வைத்த பெயர்களின் மிகவும் ரமணீகரமாக இருந்தன. இப்பொழுது பெயர் வைப்பது இல்லை. இப்ப குல்சார் தாதிக்கு ஹிருதய மோகினி தாதின்னு பேரு. பிரகாஷ் மணி தாதிக்கு ஒரிஜினல் பேரு பிரகாஷ் மணி தாதி. ஆனா வீட்டுல கூப்பிடுறது ரமா. சரிங்களா? குல்சார் தாதி பேரு ஷோபா. அப்புறம் நம்ம மம்மாவோட பேரு வீட்டுல ராதே, ஓம் ராதேன்னு சொன்னாங்களே, ராதே. முதலில் வந்தவர்களுக்கு வைத்த பெயர்கள் ரமணீகரமாக அழகானதாக இருந்தது. இப்பொழுது பெயர் வைப்பது இல்லை. யார் எப்பொழுது நிலையாக இருக்கின்றாரோ அவர்களுக்கு
பெயர் வைக்கலாம். பலருக்கு பெயர் வைத்தனர். பிறகு தந்தையை விட்டு போய் விட்டனர். ஆகையினாலதான் இப்பொழுதெல்லாம் பெயர்களை மாற்றுவது கிடையாது. முன்னாடிலாம் பிகே இனிஷியல் போடுவாரு. அதுக்கப்புறம் பேரை மாத்திருவாரு. லௌகீக பெயர் வேறையா இருக்கும், அலௌகீக பெயர் வேறையா இருக்கும். அப்புறம் விட்டுட்டாரு. இப்பொழுதெல்லாம் பெயர்களை மாற்றுவது இல்லை. இந்த ஞானம் கிறிஸ்தவர்களின் புத்தியில் கூட பதியும் என சிவ தந்தை சொல்கின்றார். பாரதத்தின் யோகத்தை நிராகரித்த தந்தைதான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்றளவு புரிந்து கொள்வார்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் பஸ்மமாகும் மற்றும் நாம் நம்முடைய வீடு திரும்புவோம். யார் இந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ மதம் மாறி சென்று இருப்பார்களோ அவர்கள் தற்காலிகமாக அங்கே இருப்பார்கள். மனிதர்களுக்கு சக்தியை வழங்க முடியாது என ஒரு மனிதனால இன்னொரு மனிதனுக்கு சக்தி கொடுக்க முடியாத என அறிவீர்கள். இப்ப கூட பரமாத்மாவால மட்டும்தான் ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்க முடியும். மனிதன் ஒரு ஆத்மா தான், அதுவும் டிஸ்சார்ஜ். இந்த காலத்துல டிஸ்சார்ஜ் பேட்டரியா இருக்காங்க. அவங்க எப்படி மத்தவங்கள சார்ஜ் பண்ண முடியும்? அதுக்கு பவர் ஹவுஸ் தேவைப்படுகின்றது. இந்த தாதாவும் பிரம்மா பாபாவும் கூட நம்மள மாதிரி மனிதர்கள் தான். நான் யாருக்கும் சத்கதியை வழங்க முடியாது என இவர் சொல்கின்றார். உங்களுடைய சத்கதி நினைவின் மூலம் ஏற்படும். எவ்வளவு பாபாவை நினைக்கிறோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் என சிவ் பாபா நம்மளுக்கு கற்றுத் தருகின்றார். குழந்தைகளே, ஓ ஆத்மாக்களே, என்னிடம் நினைவின் தொடர்பை ஈடுபடுத்தினால், சிவபாபாவோட கனெக்ட் ஆனா உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் என சிவ தந்தை சொல்கின்றார். நீங்கள் முதலில் தங்க யுகத்தின் அன்பானவர்களாக இருந்தீர்கள். பிறகு துருப்பிடித்து விட்டது. முதலில் தேவி தேவதைகள் 24 கேரட் தங்கமாக இருந்தார்கள். இப்பொழுது இரும்பு யுகத்தில் வந்து சேர்ந்துள்ளார்கள். இந்த யோகத்தை ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் கற்க வேண்டியதாக இருக்கின்றது. நீங்கள் அறிவீர்கள். அதிலும் சிலர் முழுமையாக அறிந்துள்ளனர், சிலர் குறைவாக அறிந்துள்ளனர். சிலர் அங்கே என்னதான் கற்றுத் தருகின்றார்கள் என்று சும்மா பார்ப்பதற்காக வருகின்றனர். பிரம்மா குமாரிகள் இவ்வளவு அளவற்ற குழந்தைகள் உள்ளனர். கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மா இருப்பார் அல்லவா? அவருக்கு இவ்வளவு குழந்தைகள் ஆகியுள்ளனர். கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். எனவே சென்று அவர்களை கேட்பதே சரி. உங்களுக்கு பிரஜாபிதாவிடம் இருந்து என்ன கிடைக்கின்றது என்று கேட்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவ்வளவு கூட புத்தி இல்லை. பாரதத்தை குறித்து குறிப்பாக சொல்கின்றார். கல்லு புத்தியிலிருந்து தங்க புத்தியிலிருந்து கல் புத்தியாகவும் ஆகின்றனர். சத்தியுகம் திரேதாயுகத்துல தங்க யுகம், தங்க புத்தியாக இருந்தீர்கள். 2 கலைகள் குறைகின்றன சத்தியுகத்திலிருந்து. அப்புறம் திரேதாயுகத்துக்கு வருவோம். அங்க 14 கலைகள் இருக்கும். இதுவும் கூட பாடசாலை ஆகும். இந்த பாடசாலையில, அதாவது திரேதாயுகத்துல 33 மதிப்பெண்களுக்கும் குறைவாக எடுப்பவர்கள் தான் அந்த 31 கோடி தேவதைகள். 33 மார்க், அதை விட கம்மியா தான் எடுப்பாங்க. அது 35 எடுத்தா பாஸ், 33 எடுத்தா ஃபெயிலு, சிலர் 34 எடுப்பாங்க. 34 எடுத்தா கடவுள் என்ன பண்ணுவாரு? கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவாரு, பாஸ் பண்ண வைப்பாரு.
தோல்வி அதாவது குறைவாக மார்க் எடுத்தா தோல்வி அடைவோம். ராமன், சீதை பிறகு அவர்களின் ராஜ்யம் சம்பூர்ணமாக இருப்பது கிடையாது. ஆகையினால சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக அவர்களால் ஆக முடியாது. தேராதவர்களும் இருப்பார்கள் அல்லவா? ஒரு கிளாஸ் முடிச்சு பாஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. ஃபெயில் ஆனவங்க அதே கிளாஸ்ல தான் படிப்பாங்க. ஏனெனில் பரீட்சையும் மிகப்பெரியது ஆகும். அரசாங்கத்தின் ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எனும் மிகப்பெரிய பரீட்சை நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவருமே அந்த பரீட்சைலாம் படிக்க மாட்டாங்க. அது கோடியில ஒரு சிலர் தான் அப்ளை பண்ணுவாங்க. அவங்க தான் பாஸும் பண்ணுவாங்க. எல்லாராலும் பாஸும் பண்ண முடியாது. கொஞ்சம் டஃப்பா இருக்கும் எக்ஸாம். அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். நாம் சூரிய வம்சத்து மகாராஜா, மகாராணி ஆகலாம் என யாராவது விரும்பினாங்க அப்படின்னா, அதிலும் கூட அதிக உழைப்பு தேவை. மம்மா, பாபாவும் கூட ஸ்ரீமத் படி படித்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் முதல் நம்பரில் படிக்கின்றனர். பிறகு யார் தாய் தந்தையை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள்தான் அவர்களின் சிம்மாசனத்தை அடைவார்கள். சூரிய வம்சத்தினரின் பரம்பரையாக 8 ராஜ்யங்கள் நடக்கின்றன. லக்ஷ்மி நாராயண் த ஃபர்ஸ்ட், லக்ஷ்மி நாராயண் த செகண்ட், அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி, அஷ்ட நாராயண் ஆட்சி புரிவாங்க சூரிய வம்சத்துல. முதலாம் எட்வர்ட், எட்வர்ட் த ஃபர்ஸ்ட், எட்வர்ட் த செகண்ட், இரண்டாம் எட்வர்டு, அது மாதிரிலாம் பேர் வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் ரூல் நடக்கும்போது அப்படி பேர் வச்சாங்க. இந்த கிறிஸ்துவர்களுடன் உங்களுடைய தொடர்பு நிறைய உண்டு. கிறிஸ்துவ குலம் பாரதத்தின் ராஜ்யத்தை விழுங்கியது. பாரதத்தின் அளவற்ற செல்வங்களை கொள்ளையடித்து சென்றார்கள். பிறகு சிந்தித்து பாருங்கள், சத்தியுகத்துல எவ்வளவு அளவற்ற செல்வம் இருக்கும். அதனை ஒப்பிட்டு பார்த்தால் இங்கே எதுவுமே கிடையாது. சத்தியுகத்தை கம்பாரிசன் பண்ணி பார்த்தா இங்க இருக்கிற செல்வம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் அனைத்து சுரங்கங்களும் நிரம்பி இருக்கும். இப்பொழுதோ அனைத்து பொருட்களின் சுரங்கங்களும் காலியாகிக் கொண்டே செல்கின்றன. மீண்டும் சக்கரத்தின் அடுத்த சுழற்சி தொடங்கும் பொழுது மீண்டும் அனைத்து சுரங்கங்களும் நிரம்பிவிடும். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ராவணன் மீது வெற்றி அடைந்து ராஜ்யத்தை எடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். பிறகு அரை கல்பத்திற்கு பின் இந்த ராவணன் வருவார். நீங்கள் ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். இப்பொழுது பாரதவாசிகளாகிய நீங்கள் சோழிகள் போல ஆகிவிட்டீர்கள். நான் உங்களை வைரத்தை போல ஆக்கியிருந்தேன். ராவணன் உங்களை சோழிகள் போல ஆக்கிவிட்டார். மதிப்பெல்லாம் இழந்து போயிட்டீங்க. நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புறீங்கல்ல, அதுக்கெல்லாம் ராவணன் தான் காரணம். ஆத்மா சுய மதிப்பு இழந்தது. அதனால சுய மரியாதை இழந்தது. அதனால மத்தவங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால மத்தவங்ககிட்ட இருந்து மரியாதை நம்ம எதிர்பார்க்க கூடாது. இருந்தாலும் நம்ம நம்மளுடைய சுய மரியாதையில இருக்கலாம்ல. அதுக்குதான் ஆத்மாவை பியூரிஃபிகேஷன் பண்ணணும். அப்ப நம்மளுடைய சுய மதிப்பை உணர முடியும். ஸ்வமான்ல இருக்கலாம். சுய மரியாதையில யார் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும். சிலர் ஈஸியா மத்தவங்களுக்கு அவமரியாதை பண்ணுவாங்க. எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. மத்தவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படியே இன்சல்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க சுய மரியாதையில இல்ல. அதுதான் காரணம். அவங்க ஸ்வமான்ல இல்லாததுனால, அபிமானம் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க மத்தவங்கள அவமானப்படுத்துறாங்க.
ஆனா ஸ்வமான்ல இருக்கிறவங்க யார் மனசையும் கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டாங்க. அதனால பாபா சொல்றாரு, உங்களை நான் வைரமா மாத்தி இருந்தா அப்படி சோழியா ஆயிட்டு இப்படி இருக்கீங்களே அப்படின்னு பாபாவுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ராவணன் உங்களை சோழி போல ஆக்கிட்டாரு. சோழி யாராவது மதிப்பாங்களா? வைரத்துக்கு இருக்கிற மதிப்பு சோழிக்கு இருக்குமா? இருக்காதுல்ல. ராவண ராஜ்யத்துல மதிப்பே போயிடுச்சு. உங்களோட மதிப்பு உலகமே கையெடுத்து கும்பிட்டுச்சு உங்களை பார்த்து. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க பாருங்க. ஏன்னா இப்ப நடப்பது ராவண ராஜ்யம். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. டிராமா, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராவணன் எப்பொழுது வந்தார்? நாம் ஏன் அவரை எரிக்கின்றோம் என யாருமே புரிந்து கொள்வது கிடையாது. இந்த ராவணன் பரம்பரை பரம்பரையாக இருந்து வருகின்றான் என சொல்கின்றனர். அரை கல்ப காலத்திற்கு பிறகு இந்த ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். விகாரிகள் ஆனதுனால தம்மை தேவி தேவதா என்று சொல்ல முடியவில்லை. உண்மையிலே நீங்கள் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள் ஒரு காலத்துல. உங்கள் அளவுக்கு சுகத்தை இந்த உலகத்துல எந்த ரிலிஜனும் பார்க்கலைங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பார்த்த சுகத்தை எந்த தர்மமும் பார்க்கல, காண முடியாத. டிராமால இல்ல. அனைவரையும் விட அதிக ஏழையாக உங்களை மாதிரி துக்கப்பட்டவங்க கூட உலகத்துல யாருமே இல்லைங்க. நீங்க 2 பீக்கை தான் பார்த்திருக்கீங்க. ஒண்ணு அளவிட முடியாத சுகம், இப்ப அளவிட முடியாத துக்கம். உங்கள் அளவுக்கு சுகத்தை யாராலும் காண முடியாத, அனைவரை விடவும் அதிக ஏழையாகவும் நீங்கள் ஆகிவிட்டீர்கள். பிற தர்மத்தினர் பின்னர் விருத்தி வளர்ச்சி அடைகின்றனர். கிரைஸ்ட் வந்தாரு. இப்ப முதல்ல மிகவும் குறைவான கிறிஸ்டியன்ஸ் தான் இருந்தாங்க. கிரைஸ்ட ஃபாலோ பண்ணவங்க ரொம்ப கம்மி தான். அதிகமான கிறிஸ்டியன்ஸ் ஆகும் பொழுதுதான் அவங்க ராஜ்யத்தை பிடிச்சாங்க. பிரிட்டிஷ் ரூல்லாம் நடந்தது இல்ல, அப்ப நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடந்தது. உங்களுக்கு முதல்லயே ராஜ்யத்தை கொடுத்துட்றேன், சிவ பாபா சொல்றாரு. தர்மம் மற்றும் ராஜ்யத்தை சிவ தந்தை ஸ்தாபனை செய்கின்றார். இவை அனைத்தும் ஞானத்தின் விஷயங்களாகும். ஓ ஆத்மாக்களே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என சிவ தந்தை சொல்கின்றார். அரை கல்பமாக நீங்கள் தேக அபிமானிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். அடிக்கடி இதனை மறந்து விடுகின்றீர்கள். ஏனென்றால் அரை கல்பத்தின் துரு ஏறி இருக்கின்றது. இந்த சமயத்துல பிராமணர்களாகிய நீங்கள் உச்சி குடுமி போன்றவர்களாக இருக்கின்றீர்கள். உச்சி குடுமி எதுக்காக வச்சிருக்காங்க? நாம எல்லாரை விட ஹையஸ்ட் அப்படின்றதுக்காக. நீங்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள். சந்நியாசிகள் பிரம்மத்தின் நினைவை தொடர்பை ஈடுபடுத்துகின்றனர். அதனால பாவங்கள் அழிவது கிடையாது. பிரம்ம தத்துவம் நம்ம ஒரு வீடு மாதிரி. வீடு இருக்கு, பேரண்ட்ஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு? அந்த மாதிரி வெறும் வீட்டை மட்டும் நினைச்சா பாவம் போகுமா? அங்க சிவபாபா இருந்தா தானே அந்த வீட்டுக்கே ஒரு வேல்யூ இருக்கும். அப்ப சிவபாபாவை நினைச்சாதான் பாவங்களும் பஸ்மமாகும். அனைவருமே சத்தோ ரஜோ தமோவில் கண்டிப்பாக வர வேண்டும். யாரும் திரும்பி போக முடியாத, அனைவரும் தமோ பிரதானமாக ஆகும் பொழுது சிவ தந்தை வந்து அனைவரையும் சத்தோ பிரதானமாக ஆக்குகின்றார். அதாவது அனைவருடைய ஜோதியும்
ஏற்றப்பட்டு விடுகின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தத்தமது நடிப்பு கிடைத்திருக்கின்றது. நீங்கள் பாபா சொல்றாரு, நீங்கள் கதாநாயகன், கதாநாயகி, அதாவது ஹீரோ, ஹீரோயின் ஆக்டராக உங்களுடைய ரோலை நடிக்கின்றீர்கள். பாரதவாசிகளாகிய நீங்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள். நீங்கள் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். அந்த தர்ம ஸ்தாபகர்கள் தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த தர்மம் விருத்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க ராஜ்யத்தை கைப்பற்றினாங்க. ஆனா உங்க தர்ம தலைவர் ஸ்தாபனை பண்றவர் யாரு? நம்ம ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபகர் காட் சிவா. அவரு தர்மத்தையும் ஸ்தாபனை செய்யறாரு, ராஜ்யத்தையும் ஸ்தாபனை செய்யறாரு ஒரே நேரத்துல. அதனாலதான் அவருக்கு தர்மராஜ்னு பேரு. ரெண்டும் சேர்த்து ஸ்தாபனை செய்யறாரு. நீங்கள் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள், பிறகு இழக்கின்றீர்கள். வேறு யாரும் ராஜ்யத்தை அடைவது கிடையாது. அவர்கள் தோல் பலம் மூலமாக ராஜ்யத்தை, அதாவது பாகுபல் அப்படின்னா உடல் பலம், உடல் வலிமையின் மூலமாக ராஜ்யத்தை அடைகின்றனர். உலகின் எஜமானனாக இருந்தவர்கள்தான் மீண்டும் எஜமானர்களாக ஆவார்கள். ஆக உண்மையான ராஜயோகம் சிவ தந்தையை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாத. மற்றவர்கள் கற்றுத் தருபவை அனைத்தும் தவறான யோகமாகும். திரும்பி யாருமே செல்ல முடியாத. இது இறுதி காலம். அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபடுகின்றீர்கள். பின்னர் வரிசை கிரமமாக பூமிக்கு வர வேண்டும். முதலில் சுகத்தை பார்க்க வேண்டும், பிறகு துக்கத்தை பார்க்க வேண்டும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். வீட்டுக்கு போயிட்டு வருவோம்ல, ஃபர்ஸ்ட் அளவிட முடியாத சுகம் சத்தியுகத்துல, அளவிட முடியாத துக்கம் கலியுகத்துல. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மத்த ரிலிஜியன் அனுபவிக்காத சுகத்தை பார்த்தவங்க நம்ம. அதனால அந்த அளவுக்கு துக்கத்தையும் பார்க்கிறோம். பிகேஸ்க்கு பார்க்காத துக்கமே கிடையாது. அவ்வளோ துக்கம். அப்புறமா தான் கடவுளை நினைக்கிறோம். மீண்டும் பாபா அளவிட முடியாத சுகத்தை அளிக்கின்றார். கைகள் காரியம் செய்ய வேண்டும், மனம் இறை நினைவில் இருக்க வேண்டும் என சொல்லப்படுகின்றது. வேலை செய்தபடியே இருங்க, மற்றபடி புத்தி தந்தையிடம் வைக்க வேண்டும். ஆத்மாக்களாகி நீங்கள் ஒரு பிரிய தர்ஷன் சிவ தந்தை சலோனா சாஜன் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு நீங்க பிரிய தர்ஷினிகளாக நாம எல்லாருமே இருக்கிறோம். இப்பொழுது அந்த பிரிய தர்ஷன் பூலோகத்தில் அவதரித்து விட்டார். அதை நம்ம சிவராத்திரியாக கொண்டாடுறோம். அது ஆக்சுவலா சிவ ஜெயந்தி ஆகும். அனைத்து ஆத்மாக்களையும் பிரிய தர்ஷினிகளை மலராக ஆக்கி அழைத்து செல்வதற்காக இறைவன் பூமியில் அவதரித்து இருக்கின்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட பிரியதர்ஷன், எல்லைக்கு அப்பாற்பட்ட பிரிய தர்ஷினிகள், நான் அனைவரையும் அழைத்து செல்வேன் என சிவ தந்தை சொல்கின்றார். பிறகு வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தாற் போல சென்று பதவியை அனைவரும் அடைவார்கள். இல்லற விஷயங்களில் இருங்கள், குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஓ ஆத்மாவே, உன் உள்ளம் தந்தையிடம் இருக்கட்டும். இந்த நினைவின் பயிற்சியை செய்தபடியே இருங்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் இப்பொழுது நாம் ஸ்வர்க்கவாசியாக ஆகின்றோம் என குழந்தைகளை அறிவார்கள்.
மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இது மிகவும் சகஜ யோகமாகும். நாடகத்தின்படி அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது உங்களுடைய புத்தியில அனைத்து ஞானமும் வந்துவிட்டது. மனிதர்கள் நோயிலிருந்து விடுபட்டால் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். இங்கேயோ முழு உலகமும் நோயாளியாக உள்ளது. இன்னும் சிறிது காலத்துல வெற்றி கோஷம் எழும்பும். நல்லது. காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குரலை கருக்கும் தாயும் துந்தையுமான பார்த்தாதவின் அன்பு வேலை உள்களும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினி ஆகி கைகள் காரியங்களை செய்தபடி இருந்தாலும் புத்தியின் மூலம் பிரியதர்ஷனான சிவ தந்தையை நினைவு செய்யக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். சிவ தந்தையின் நினைவின் மூலம் நாம் ஸ்வர்கவாசியாக ஆகின்றோம் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், சூரிய வம்சத்து ராஜ்யத்தின் சிம்மாசனத்தின் அதிகாரி ஆவதற்காக தாய் தந்தையை முழுமையிலும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக ஆகி அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். வரதானம், விஸ்தாரத்தின் வண்ணமயமான விஷயங்களிலிருந்து விலகி கடினமானதை எளிதாக உருவாக்கக்கூடிய சகஜயோகி ஆகுக. சிவ தந்தையை பார்ப்பதற்கு பதிலாக விஷயங்களை பார்க்க தொடங்கிவிட்டால் பல கேள்விகள் உருவாகின்றன. மேலும் சகஜமான விஷயம் கூட கடினமாக ஆகிவிடுகின்றது. ஏனெனில் விஷயங்கள் என்பது மரமாகும். சிவ தந்தை என்பவர் விதையானவர். யார் விஸ்ராம் என்ற மரத்தை கையில் எடுக்கின்றார்களோ அவர்கள் பாபாவை விட்டு விலகி செல்கின்றனர். அதாவது விஸ்தாரம்ன்றது விஷயம். நேத்திக்கு நடந்தது, முன்னாடி நடந்தது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை ரொம்ப திங்க் பண்ணி விஸ்தாரத்துல போறது. பல வேஸ்ட் தாட்ஸ் அதுல வரும், நெகட்டிவ் தாட்ஸ் கூட வரும். இதனால பாபாட்ட இருந்து விலகி விடுகின்றனர். அதன் பிறகு இந்த விஸ்தாரமே ஒரு வலையாக மாறுகின்றது. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் இப்படி நடந்துகிட்டாங்க, இவங்க யார் இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு கடைசியில கொஸ்டின் மார்க்கே ஒரு வலையா மாறி அவங்க போட்ட கொஸ்டின் மார்க்ல அவங்களும் மாட்டுறாங்க. இதுல சிக்கி கொள்கின்றார்கள். விஷயங்களின் விஸ்தாரத்துல ஆழத்துல வண்ணமயமான விஷயங்கள் வந்து விடுகின்றன. அது தனது ஈர்ப்பை காண்பிக்கின்றது. அதனால விதை சொரூபமான பாபாவின் நினைவின் மூலம் முற்றுப்புள்ளி வைத்து அதிலிருந்து விலகி விட்டீர்கள் என்றால் சகஜயோகி ஆகிவிடுவீர்கள். எது நடந்ததோ நன்றாக நடந்தது. தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ மிக அருமையாக நடக்கின்றது. இனி எதிர்காலத்துல என்னோட வாழ்க்கை என்ன ஆகும், நல்லாதான் இருக்கும், அருமையா இருப்பீங்க. அடுத்து தேவலோகத்துல தேவதையா வந்துடலாம். அதனால பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே நல்லதுதான் நடக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஸ்லோகன் சொல்றாரு, நான் மற்றும் எனது என்பதன் கலப்படத்தை சமாப்தி செய்வதுதான் உண்மையான தங்கமாகும்.
இந்த சோனார்லாம் இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கத்துல வந்து ஏதாவது அலாய் இருந்ததுன்னா, அத எடுக்கிறதுக்காக எரியிற நெருப்புல அவங்க தனியா அடுப்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல கரி துண்டுகள்லாம் போட்டு நெருப்ப எரிய வைப்பாங்க. ஊதாங்குழல்லாம் யூஸ் பண்ணி நெருப்பு எரியும். அதுல அந்த தங்கத்துல இருக்கக்கூடிய கரைகள்லாம் நீக்கப்படும். சரிங்களா? அது சுத்த தங்கமா மாறும். அது மாதிரி சிவ் பாபா சொல்றாரு, இந்த யோக அக்னி இருக்கு இல்லையா? இந்த யோக அக்னியில நீங்க நம்ப ஆத்மாவ வந்து எரிச்சு, அந்த ஆத்மால இருக்கக்கூடிய அலாய், அதாவது விகாரங்கள், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அல்லாயே என்னது அப்படின்னா, யோக அக்னி ஞானம்ன்ற புல்லாங்குழல். புல்லாங்குழலால இந்த யோக அக்னியை ஏற்றி, அதுல ஆத்மாவ கிளியர் பண்ணணும். இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த அல்லாய் எது மிக்ஸ் ஆயிருக்கு ஆத்மால அப்படின்னா, ஒன்று நான் அப்படிங்கிற தேக அபிமானம். 2வது எனது. எல்லாமே எது பார்த்தாலும் இது என்னுடையது. என்னுடைய பொருள், என்னுடைய உடல், என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய வீடு, என்னுடைய வாசல். அப்ப என்னுடையது யாரு அப்படின்னா, என்னுடைய பாபா. எதெல்லாம் என்னுடையது நினைச்சனோ, அதெல்லாம் உன்னுடையது. சரண்டர் பண்ணிட்டு, மேரா தோ தேரா. என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடையவர் ஒரே ஒரு சிவ் பாபா மட்டும்தான். மேரா பாபா. அதே மாதிரி நான் அப்படின்ற அல்லாய் அதை நீக்கணும்னா, மே ஆத்மா. நான் ஒரு ஆத்மா. ஸ்வமான்ல இருக்கலாம். நான் எப்படிப்பட்ட ஆத்மா? நான் மாஸ்டர் சர்வசக்திமான். நான் பரம் பவித்ர ஆத்மா. ஏதாவது ஒரு ஸ்வமான்ல நான் இருக்கலாம். அதுதான் நான். என்னுடையது மேரா பாபா. இது 2ம் இருந்துச்சுன்னா, ஏற்கனவே தங்கத்துல இருக்கிற அலாய் என்னெல்லாம் இருக்கோ, அது எல்லாம் நம்மள விட்டு போயிடும். அதான் ஸ்லோகன் சொல்றாரு. நான் மற்றும் எனது என்னும் கலப்படத்தை சமாப்தி செய்வதுதான் உண்மையான தங்கம் ஆவது ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.